கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறனால கூட அனைட்டிங் ஆஃப் சில்வர் அப்படி என்ற ஒரு தலைப்பை பார்த்த உடனே யோசித்து பார்த்தேன். எப்படிப்பட்ட ஒரு டூப்ளிகேட் சத்தியத்தை, சுவிசேஷத்தை, உபதேசத்தை இன்றைக்கு இத்தனைக்கும் அது இரவு கூட்டமாக இருந்தாலும் சரி, அது ஞாயிற்றுக்கிழமை கூட்டமாக இருந்தாலும் சரி, அதையும் ரெக்கார்ட் பண்ணி சில வேளைகளில் அதையும் லைவில் போட்டு இதெல்லாம் பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சமாவது வேத அறிவு இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் உண்மையாகவே வேதனையாக இருக்கிறது. அதாவது திருச்சபைக்கு சீர்திருத்தம் என்று வந்ததல்லவா, 1500 அதுக்கு முன்னாலேயே சீர்திருத்தம் வந்து கொண்டு தான் இருந்தது காலங்காலமாக. அப்போஸ்தலருடைய காலத்திலிருந்தே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலிருந்தே, யோவான் ஸ்நானனுடைய காலத்திலிருந்தே சீர்திருத்தம் தொடங்கிவிட்டது. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்ற ஒரு சீர்திருத்தம் யோவான் ஸ்நானகன் தொடங்கி, இயேசு கிறிஸ்து தொடங்கி, அப்போஸ்தலர்கள் தொடங்கி, அதற்கு பிறகு சில காரியங்கள் தடம் புரண்டாலும் கூட, சில காரியங்கள் திருச்சபைக்குள்ளே உள்ளே நுழைந்து பல காரியங்கள் சேர்க்கப்பட்டாலும் கூட, அந்தந்த காலகட்டங்களில் சீர்திருத்தம் வந்து கொண்டே இருந்தது. தேவ மனிதர்கள் எழும்பிக் கொண்டே இருந்தார்கள், சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதாவது கலைகளை தேவன் எடுத்து கொண்டே இருந்தார், சத்தியத்தை தேவன் விளக்கி கொண்டே இருந்தார், காண்பித்து கொண்டே இருந்தார், பேசிக்கொண்டே இருந்தார் என்பதுதான் வரலாறு. ஆனால் இன்றைக்கு அங்குமிங்குமாக சிலர் சத்தியத்தை பேசுகிறார்கள், நல்லது அப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்காக. ஆனால் இன்று 99.9% என்று கூட சொல்லலாம் டூப்ளிகேட் சத்தியம். அதாவது அனைட்டிங் ஆஃப் சில்வர், அதாவது பெங்களூர் என்று நினைக்கிறேன், கர்நாடகா அந்த ஸ்டேட்டு பெங்களூரு அந்த பகுதிகளில் கணவன் மனைவியாக சேர்ந்து, அதாவது கிரண் எசேக்கியல் என்ற பெயர். அப்போ அவரை குறித்து ஆராய்ந்து பார்க்க போனால் பல காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற நாட்களில் நான் அதை சொல்லுகிறேன். எவாஞ்சலிஸ்ட் என்று போடுகிறார், அதற்கு பிறகு பாஸ்டர் என்று வருகிறார், அதற்கு பிறகு ப்ரொஃபெட் என்று வருகிறார், அதற்கு பிறகு டாக்டர் என்று வருகிறார். அதாவது எப்படி மார்க்கெட்டில் பல இடங்களில் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தேன், அதாவது வக்கீல் டிகிரி கூட இத்தனை லட்சம் கொடுத்தா கிடைக்குதான் இந்தியாவில், தமிழகத்தில் பல இடங்களில். அப்போ பல இடங்களில் பணங்களை கொடுத்து டிகிரிகளை வாங்கி விடுகிறது போல, இன்று திடீரென்று எவாஞ்சலிஸ்ட், பாஸ்டரு, ப்ரொஃபெட், டாக்டர் என்று போட்டுக்கொள்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்ன வேதத்தை வாசித்தார்கள் என்றே எனக்கு புரியவில்லை. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த டாபிக் இன்னொரு நாளைக்கு நான் விளக்குறேன். இப்போ என்னுடைய டாபிக் எதுவென்றால், அதாவது கணவன் மனைவியாக சேர்ந்து பெங்களூரில் இவர்கள் ஒரு கூட்ட ஜனங்களை, இவர்களுக்கு சபைக்குள்ளே இருக்கிற அத்தனை ஜனங்களையும் வஞ்சித்து, இவர்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை, புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தை பிரசங்கிக்கவில்லை. நான் ஒரு செய்தியில் சொல்லியிருந்தேன், ஃப்ரான்ஸில் எப்படி டூப்ளிகேட்டு சிகரெட்டு விற்பனை, எப்படிலாம் டூப்ளிகேட்டு அதாவது வாழ்வு தந்த தேசத்துக்கு துரோகம் செய்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வு தந்தார், அவருடைய ஜீவனை கொடுத்து. ஆனால் அவருக்கு இன்று பல போதகர்கள் துரோகம் செய்து, அவரை அவமதித்து, அவருடைய பெயருக்கு கெட்ட பெயரை உண்டாக்கி, பணம், புகழ், விளம்பரம், ஆடம்பரம், உல்லாசம் இதை கோலா வைத்து கொண்டு மக்களை வஞ்சித்து திசை திருப்புகிறதை பார்க்க முடிகிறது. அவரை குறித்து, அவருடைய செய்திகளை குறித்து ஆராய்ந்து பார்த்தபொழுது நான் அதிர்ச்சி அடைந்தேன், வேதனை அடைந்தேன், கோபமாக வந்தது. அந்த சபையில் யாருக்குமே வேத ஞானம், வேத அறிவு, சத்தியம், இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசமே தெரியாதா? அப்போஸ்தலருடைய அந்த அடிச்சுவடுகளே தெரியாதா? சீர்திருத்தவாதிகளுடைய அடிச்சுவடுகளே தெரியாதா? மிஷினர்களுடைய வாழ்க்கையினுடைய தியாகம் வரலாறை வாசித்தே இருக்க மாட்டார்களா அந்த விசுவாசிகளும் சரி, அந்த போதகர்களுக்கு கீழாக இருக்கிற தலைவர்களும் பொறுப்பாளர்களும் சரி?
எத்தனை விதமான அபிஷேகம் என்று அவர் கதை விட்டு கொண்டிருக்கிறார், பொய் பேசி கொண்டிருக்கிறார். வாயை திறந்தாலுமே பொய் பிரசங்கம். எத்தனை விதமான அபிஷேகத்திற்கு தலைப்பை கொடுத்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். வாரங்கள் தோறும், மாதங்கள் தோறும், இரவு கூட்டங்கள் தோறும். வல்லமை குறித்து பொய், அபிஷேகத்தை குறித்து பொய், உபதேசத்தை குறித்து பொய். இதில் என்ன ஒரு காரியம்னு சொன்னால், கணவன் மனைவியாக இவர்கள் இணைந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாங்க. ஒருவேளை மனைவி கூட கணவனை கரெக்ட் பண்ண முடியல பாருங்களேன். இல்லை கணவனும் மனைவி ரெண்டு பேரும் ஒருமித்த அனனியா சப்பீராலை போல் அவர்கள் எடுக்கிற டாப்பிக்லாம் பார்த்தா, அனனியா சப்பீராலை பற்றி பேசும்போது எனக்கு கோபமாக வந்தது. அதோடைய டாப்பிக்கை மாற்றி அபிரகாமை குறித்து வேறு டாபிக், எல்லா சப்ஜெக்டுமே மாற்றி புரட்டி இவர்களுடைய காரியத்தை உள்ளே வைத்து நோக்கம் என்னவென்றால், சைட்டை வாங்கணும், பிளாட்டை வாங்கணும், சபையை வாங்கணும், சபையை பெருசாக்கணும், உங்களுக்கு வெள்ளி, தங்கம், வைரம், லட்சம், கோடி, மில்லியனர் ஆவீங்க. இப்படிப்பட்ட அபிஷேகம் வல்லமை என்கிட்ட ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இதெல்லாம் நான் ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். எனவே பிரியமானவர்களே, தயவு செய்து நீங்களும் நானும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் தயவு செய்து எந்த செய்தியை கேட்டாலும் சரி, அது உங்கள் சபையாக இருந்தாலும் சரி, உங்கள் போதகராக இருந்தாலும் சரி, நான் பேசுகிற செய்தியாக இருந்தாலும் சரி, தயவு செய்து வேதத்துக்கு கூட ஒப்பிட்டு பல கேள்விகளை எழுப்புங்க. வீட்டில் போய் சிந்திச்சு பாருங்கள். ஒரு தலைப்பு செய்தியை பார்த்து அந்த தலைப்பினுடைய செய்தியில் ஒரு 2 நிமிஷம் கேட்டாலுமே அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ புரட்டு. 2 நிமிஷம் செய்தியிலேயே. அப்போ மீதி இருக்கிற 45 நிமிடம், ஒரு மணி நேரம் செய்தியில் எவ்வளவு புரட்டு, எவ்வளவு பொய் தெரியுமா? கட்டியாக வெள்ளியை காட்டுறாங்க. அந்த ஸ்டில்லில் பார்த்தா கட்டி வெள்ளி இருக்குது. இன்னும் பல ஸ்டில்லில் பார்த்தீங்கன்னா அடப்போ சொல்ல முடியல என்னால். ஒரு கதையை நான் இதற்காக வைத்திருக்கிறேன், வாசித்து அந்த கதையை நான் ஒப்பிட்டு காண்பிக்கிறேன். தலைப்பும் நான் போடுறேன். என்ன தலைப்புன்னு சொன்னால், அனைட்டிங் ஆஃப் சில்வர்னு இவங்களாம் தலைப்பு போடுறாங்க பார்த்தீங்களா. நான் ஒரு தலைப்பு போட போகிறேன். அதாவது கரடி முடி விற்கின்ற பல ப்ரொஃபட்டுங்க, பல டாக்டருங்க, பல போதகருங்க, பல பாஸ்டர் மனைவிங்க, பாஸ்டருங்க, கரடி முடி விற்கிறவங்க என்ன பண்ணுறது, கரடி முடி விற்கிற போதகர்களா பாஸ்டருங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த கதையோடு கூட நான் அடுத்த பதிவில் வருகிறேன். அடுத்த பதிவோ இல்லை வருகின்ற நாட்களிலோ. எனவே தயவு செய்து இந்த கிரண் எசேக்கியலாக இருந்தாலும் சரி, க்ளோரி எசேக்கியலோட மனைவியாக இருந்தாலும் சரி, பெங்களூர் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இதை விட மோசம். பெங்களூர்லேருந்து, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர், கர்நாடகாவுக்கு போய் அங்கே ஒரு கூட்டம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறது பல மக்களை. அங்கேருந்து இந்த பக்கம் பலரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கேருந்து தமிழகத்திலேருந்து ஃப்ரான்ஸுக்கு பலரை ஏமாற்றி கொண்டு, இப்படி தமிழ் பேசுகின்ற பல போதகர்கள் பல தேசங்களுக்கு போய், பல மாவட்டங்களுக்கு போய், பல மாநிலங்களுக்கு போய் பொய் உபதேசம், பொய் சத்தியம், பொய் சுவிசேஷம், பொய் அபிஷேகம், பொய் வல்லமை பொய்யாக செய்து இன்று அவர்களுடைய நோக்கம் வயிறு, பிழைப்பு, பணம், விளம்பரம், புகழ். திரும்ப சொல்கிறேன், இவர்களுக்கு முடிவு என்னன்னா பைபிள் சொல்லுகிறது அழிவு என்று. நீங்கள் அவர்களுக்கு பின்னாக போனால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஜால்ரா போட்டால், அவர்களுக்கு ஒத்து போனால், அவர்களுக்கு பணம் கொடுத்தா, அவர்களுக்கு காசு கொடுத்தா, அவர்களை தாங்குனீங்கன்னா, அந்த சபையில் இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும், நான் சொல்லலை, பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதை தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். எனவே தயவுசெய்து உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், கேட்குற செய்தியை சோதித்து பாருங்கள், உங்கள் விசுவாசத்தை சோதித்து பாருங்கள், உங்கள் நடத்தையை சோதித்து பாருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், ஊழியர்களை சோதித்து பாருங்கள், ஊழியர்கள் கொடுக்குற சத்தியத்தை சோதித்து பாருங்கள். நம்மை நாமே வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி ஆண்டவருடைய சத்தியத்திற்கு, உபதேசத்திற்கு, போதனைக்கு, அவருடைய வாழ்க்கைக்கு நாம் திரும்புவோம், ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இப்படிப்பட்ட பொய் உபதேசம், பொய் வஞ்சகம், பொய்யாய் மக்களை புரட்டுகிற ஊழியர்களுக்கு பின்னாக மக்கள் போகாதபடி பைபிளை எடுக்க, வாசிக்க, வாழ்க்கையை வாசிக்க, உண்மை அவர்கள் நோக்கி பார்க்க, உமக்கு பின்னாக போக, இப்படிப்பட்ட ஊழியர்கள் மனம் திரும்பி அழுது புலம்பி எல்லா பொய் புரட்டுகளை விட்டு, ஆண்டவரே, அவர்கள் எளிமையான ஒரு மனிதராக, சாதாரண ஒரு விசுவாசியாக வரும்படியாக நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.